ஒரு பின்னத்தை தசம எண்ணா எழுதலாம், அதே போல் ஒரு தசம எண்ணை பின்னமாக எழுதலாம். இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இவற்றை மேல்க கணக்குகளில் சில வடிவங்கள் கொடுத்துருக்கு. அந்த வடிவத்தை எப்படி பின்னமாக எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பின்னம் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கணக்குகள் நல்லாவே புரியும். இப்போது இவற்றை மேல்களில் முதல் கணக்கு பார்ப்போம். பின்வருவனவற்றை உற்று நோக்குக, அதில் நிழலிடப்பட்ட பகுதிகளை பின்னமாக குறிப்பிடுக. இங்கே ஒரு வட்டம் கொடுத்துருக்கு. வட்டத்தை 8 சரிசம பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. அதில் 3 பாகங்கள் கலர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட பின்னத்தை எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்போ மொத்தம் 8 பாகங்கள் இருக்கு இல்லையா, அதனால பகுதியில் 8 வந்துடணும். தொகுதியில் 3 பாகங்கள் கலர் பண்ணியிருக்கு, அதனால தொகுதியில் 3ன்னு வரணும். அப்போ இதோட பின்னம் 3/8. அடுத்தது ரெண்டாவது ஒரு செவ்வகம் கொடுத்துருக்கு. செவ்வகத்தை 15 சம பாகங்களாக பிரிச்சிருக்கு. அதில் 5 பாகங்கள் கலர் பண்ணியிருக்கு. அப்போ அதோட பின்னம் என்ன அப்படின்னா, மொத்தம் 15 பாகங்கள் இருக்கு இல்லையா, அதனால பகுதியில் 15 வந்துடணும். தொகுதியில் கலர் பண்ணது மட்டும் பார்க்கணும், 5 பாகங்கள். அப்போ 5/15. இதை வேணும்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 4×5 5, 3×5 15. அப்போ அதோட பின்னம் சுருக்கிய வடிவம் 1/3. மூன்றாவது ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணத்தில் 9 சரிசம பாகங்களாக பிரிச்சிருக்கு. அதில் 3 பாகங்கள் கலர் பண்ணியிருக்கு. அப்போ அதோட பின்னம் பகுதியில் 9, தொகுதியில் கலர் பண்ணது 3. அப்போ இதோட சுருக்கிய வடிவம் 1 3 3 3 9 = 1/3. இங்கே அருங்கோணங்கள் கொடுத்துருக்கு. மொத்தம் 9 அருங்கோணங்கள் கொடுத்துருக்கு. அதில் 5 அருங்கோணங்களுக்கு கலர் பண்ணியிருக்கு. அப்போ அதோட பின்னம் மொத்தம் பகுதியில் 9, அதில் கலர் பண்ணது 5. அப்போ இதோட பின்னம் 5/9. பின்வரும் குடுவையை பார்த்து அவற்றில் உள்ள நீரின் அளவினை பின்னமாக எழுதி அதனை ஏறு வரிசையில் அமைக்க. இப்போ இது 1 லிட்டர் கேன், எல்லாமே 1 லிட்டர் கேன். அதில் ஏதோ ஒரு ஆயில் ஃபில் பண்ணியிருக்காங்க. இது 100 200 300 400 500ன்னு இங்கே 1000 வரைக்கும் இருக்குது. அப்போ 1000ன்னு வர்றப்போ 1 லிட்டர். மொத்தம் 10 பாகங்களாக பிரிச்சிருக்கு. அப்போ மொத்தம் 10 பாகங்கள். அந்த 10 பாகங்களில் ஃபுல்லாகவே ஆயில் இருக்குது. அதனால் பகுதியில் 10, தொகுதியிலையும் 10. அடுத்தது ரெண்டாவது கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே இது 100 200. அப்போது 2 பாகங்கள் ஃபில் ஆகிருக்கு. அப்போது 10ல் 2. ரெண்டாவது கேனுடைய பின்னம் 10ல் 2. அடுத்து மூணாவது கேனுடைய பின்னம் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. அப்போ இதோட பின்னம் 7/10. லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பாகங்கள் ஃபில் ஆகிருக்கு. இதோட பின்னம் 5/10. இப்போ நம்ம இங்கே ஃபில் பண்ண திரவத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு ஜாருக்கும் பின்னம் எழுதிட்டோம். நம்ம இப்போ ஏறு வரிசையில் எழுத போகிறோம். ஏறு வரிசையில் பாருங்கள், இது எல்லாமே பகுதியில் 10ன்னு இருக்குது. அப்போ முதல் பின்னம் 2/10. இது எல்லாமே ஓரின பின்னங்கள். ஓரின பின்னங்கள் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஓரின பின்னங்களை நம்ம ஏறு வரிசையில் எழுதலாம். 5/10, 7/10, அடுத்தது 10/10. அடுத்தது மூணாவது கணக்கு. பின்வருவனவற்றின் நிழலிடப்பட்ட பகுதியினை பின்னமாக எழுதுக. இப்போ நம்ம பார்த்த 2 கணக்கில் இருந்து எப்படி பின்னம் எழுதுறது அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் மொத்தம் 3 பாகங்கள், அதில் 2 பாகங்கள் கலர் பண்ணியிருக்கு. அப்போ இதோட பின்னம் 2/3. ரெண்டாவது படத்தோட பின்னம் 3/4. அடுத்தது 4/5. நாலாவது கணக்கு. முக்கோணத்தில் உள்ள புள்ளிகளை குறிக்கும் பின்னத்தை எழுதுக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் போடுற மாதிரி புள்ளிகள் வச்சிருக்கு. அதில் ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணத்துக்கு உள்ள எத்தனை புள்ளிகள் அப்படின்றது எண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை புள்ளிகள்? 1 2 3 4 5 6. மொத்தம் 4 வரிசையில் இருக்குது. அப்போ அருணாங்க 24 புள்ளிகள் வச்சுருக்காங்க. அதில் 6 புள்ளிகள் முக்கோணத்துக்கு உள்ளே இருக்குது. அப்போ இதோட பின்னம் 6/24.
கேன்சல் பண்ணி சுருக்கி எழுதலாம். 1 6 4 24. அப்போ இதோட ஆன்சர் 1/4. பின்வருவனவற்றில் நிழலிடப்பட்ட மற்றும் நிழலிடப்படாத பகுதிகளை குறிக்கும் பின்னங்களை எழுதுக. மொத்தம் இதில் எத்தனை சரிசம பாகங்கள் இருக்குது? மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 8 பாகங்கள் இருக்குது. அதில் கலர் பண்ணது 2 தான். அப்போது கலர் பண்ணது, அதாவது நிழலிடப்பட்டதோட பகுதிகளோட பின்னம் 2/8. இதை சுருக்கணும்னா 1 2 4 2 8. அப்போ 1/4. நிழலிடப்படாத பகுதிகள் மொத்தம் 6. அப்போ 6/8. இதை கேன்சல் பண்ணோம்னா 2ஆம் வாய்ப்பாடில் 3 2 6 4 2 8 = 3/4. இதோட ஆன்சர் 1/4 3/4. இது மாதிரி தொடர்ச்சியாக இவற்றை மேல்க கணக்குகள் கொடுத்துட்ருக்கேன். இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.